Hey guys, welcome back to our channel Kayal 92 Riders. Kayal 92 Riders. எல்லா நம்ம KRF எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025. என்னடா நேத்து நியூ இயர் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு நீ வந்து வீடியோ நியூ இயர் விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நான் இந்த வீடியோ வந்து புது வருஷம் அன்னைக்கே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனா எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு நேரம் இல்லை பார்த்துக்கிடுங்க. குடும்பத்தோட குதூகலமா ஊர் சுத்த கிளம்பிட்டேன், அதனால இந்த வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. மன்னிச்சுக்கிடுங்க. நேற்று எல்லாரும் புது வருஷத்துல சிறப்பாக சந்தோஷமா அதை வெல்கம் பண்ணி நிறைய என்ஜாய் பண்ணி சாப்பாடுலாம் நல்லா சிறப்பாக சாப்பிட்டு புது படத்துக்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணியிருப்பியேன்னு நம்புகிறேன். சில கேஆர்எஃப்லாம் வேலை வெட்டிக்கு போயிருப்பிய, அவங்கள நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். வேறு வழி இல்லை, அவங்களுக்கும் லீவு கிடச்சிருக்காது, அதுக்கு மாதிரி கமிட்மெண்ட் நிறையா இருக்கும். அதனால் நிறைய பேர் வேலைக்கும் போயிருப்பிய. அவங்க எல்லாரும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்கள் நியூ இயரை சிறப்பாக செலிப்ரேஷன் பண்ணுவீங்கிற விசேஷோட நான் வந்து இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். என்னடா இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்துக்கிட்டீங்க, நம்ம கேஆர்எஃப்க்கு என்ன சொல்லி வீடியோ போடலாம், இல்லை என்னத்தை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட காட்டுறதுக்கு இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை. பார்த்துக்கிடுங்க, அதனால் என்னன்னா இந்த 2024 முழுக்க நம்ம காயல் கடந்து வந்த பாதை எல்லா நியூஸ் சேனல்லையும் போட பற்றிலாம் இவர் கடந்து வந்த பாதை, இவர் தவழ்ந்து வந்த பாதைன்னு, அந்த மாதிரி நான் வந்து காயல் கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா முக்கியா இருக்காது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம 2025 என்னென்ன நம்ம காயல் ரைடர் சேனல் சார்பா சாதிச்சோம், இல்ல பைக்கிங் விஷயத்துல என்ன சாதிச்சோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, நமக்கு வந்து எப்போவுமே ஒவ்வொரு வருஷமும் என்னவாவது புதுசாக பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். நம்ம சேனல் ஆப் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 7 வருஷம் கிட்டத்தட்ட ஆகிப்போச்சு. 7 வருஷத்தில் இந்த 2024 தான் நம்ம பெரிய மைல்ஸ்டோன், அதாவது பாதி கிணறுன்னு சொல்லலாம், அந்த பாதி கிணறு தாண்டி இருக்கோம். 50,000 கேரப்பை தாண்டி இருக்கோம். எல்லாரும் பெருசாக கை தட்டிக்கிடுங்க, ரொம்ப ஹாப்பி. ஒரு முழு கிணறு யூடியூப்ல அப்படின்னாச்சுன்னா ஒரு 1 லட்சம், அதாவது நம்மளுடைய சில்வர் பிளே பட்டன் கொடுப்பாங்க. அப்போதான் நீ யூடியூபுக்கு வந்ததுக்கு எந்தையாவது ஒரு சாதிச்சிருக்காப்பா, ஒரு 1 லட்சம் மனதுகளை வென்று அவர்களை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு நீ சாதிச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வெண்கல பட்டயம் கொடுப்பாங்க. பார்த்துடுங்க, வெண்கலம் இல்லை, அது என்ன வெள்ளி பட்டயம். அப்போ அந்த வெள்ளி பட்டயம் தானே, எனக்கு தெரியல, சில்வர் பிளே பட்டன், நம்ம வெள்ளி பட்டயம். அப்போ அந்த பட்டயம் வாங்குறதுக்கு நம்ம இப்போ பாதி கிணறு தாண்டி நிற்கிறோம். தொப்புக்கடீர்னு உள்ள உழுவுறதும் அடுத்து பாதி கிணறு தாண்டி போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது சாமி. நீங்கள் தான் 4 மக்களுக்கு ஷேர் பண்ணி விடணும். இப்படியும் ஒரு கிருக்கேன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். நெடுஞ்சாலை தான் நமக்கு இது, NH 44. இந்த நெடுஞ்சாலை காதலன் காயல் பார்த்துக்கிடுங்க. நெடுஞ்சாலையிலே எப்போவுமே பிஸியாக கிடைக்கும். அப்போது அந்த மாதிரி நெடுஞ்சாலைகளை காட்டி உங்களுக்கு வீடியோ போடும்போது அது மூலமாக நீங்கள் சந்தோஷப்படுறிய, அந்த சந்தோஷத்தின் மூலமாக நானும் சந்தோஷப்பட்டுக்கிடுறேன். அது மூலமாக தான் ஒரு 50,000 கேஆர்எஃப் வந்திருக்கோம். இந்த 50,000 கேஆர்எஃப் வர்றதுக்கு இந்த வருஷத்தில் நம்ம பண்ண விஷயங்கள்லாம் என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2024 என்ன பண்ணோம்னா, ஜனவரி மாதம் ஒரு குரூப் ரைடு போட்டோம். கேஆர்எஃப் எல்லாம் சேர்ந்துட்டோம். இப்போ 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா கேஆர்எஃப் கூடவே சேர்ந்து தான் நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரும்பாலும் சோலோ ரைடு தான் போவேன். ஆனால் இந்த 2024 தான் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு குரூப் ரைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சோம். 2023 பண்ணணும். ஆனால் 24 அது கம்ப்ளீட்டாக 24 ஃபுல்லாகவே நம்ம குரூப் ரைடு தாங்க. 24 முத குரூப் ரைடு வந்து ஊட்டி ரைடு. சத்தியமாக சொல்கிறேன், நம்ம கேஆர்எஃபோட அன்பு அளவு கடந்ததுங்க, உண்மையில அளவு கடந்தது. கிட்டத்தட்ட 50 பேர் ரிஜிஸ்டர் பண்ணி 30 பேர் பக்கத்தில் நமக்கு அன்னைக்கு ட்ரிப்பு ஊட்டிக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். வேறு லெவல் பண்ணாக இருந்துச்சுங்க. நம்ம இங்கேருந்து சேலத்துலேருந்து அஃபிஷியலாக இது பண்ணோம். ஒவ்வொருத்தரும் தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கிருந்தோ வந்துட்டாவ. நம்ம சேலத்துலேருந்து அஃபிஷியலாக நம்ம ட்ராவல் பண்ணி ஊட்டிக்கு போய் அதுவும் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து மசினகுடி ரூட்டெல்லாம் சுற்றி பார்த்து, ஐயோயோ யானைகளெல்லாம் இது பண்ணி ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அந்த ரைடு வந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் கொடுத்துச்சு, கூட வந்த கேஆர்எஃப்க்கும் மகிழ்ச்சி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் விட்டுருந்தேன். அதாவது February கேப் விட்டாச்சு, மார்ச் கேப் விட்டாச்சு, ஏப்ரல் மாதம் நம்ம கேஆர்எஃப் டீமாக சேர்ந்து என்ன பண்ணோம், இந்தியாவுக்குள்ளே ஓரளவு ரைடு போயிட்டோம். அந்தாண்டு ஊட்டி போயிட்டோம், ஏற்காடு போயிட்டோம். நான் செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லடாக் எல்லாம் போயாச்சு. ஸோ அடுத்ததாக நம்மளுடைய கேஆர்எஃப் ஃபேமிலியில் ஒரு பிக் ஸ்டெப்புன்னு வைக்கலாம், பிக் ஸ்டெப். உண்மையில சத்தியமாக சொல்கிறேன், இது என் லைஃப்பில் நடக்குமான்னு நினச்சி ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம்.
பிக் ஸ்டெப் என்னன்னா நமக்கு அடுத்ததா மலேசியா. ஐயோ, அப்படியே பறந்து போய் கடல் கடந்து அடுத்த நாட்டுக்கு நம்மளுடைய பாஸ்போர்ட்ல வெளிநாட்டு சாப்பாவை குத்தி, அதுவும் பார்த்தீங்கன்னா நான் தனியாக போகல, நம்ம கேஆர்எஃப் தான் கூட்டிகிட்டு போனேன். அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 கேஆர்எஃப் பக்கத்தில் என் கூட வந்திருந்தாங்க. டிஎம்எஃப் நம்ம திருப்பூர் மோகன்னு அவங்க இப்போ டிஎம்எஃப், அப்புறம் நான் கேஆர்எஃப் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 12 பேர் பக்கத்தில் மலேசியா போயிருந்தோம். செம சூப்பராக இருந்துச்சு. ஒரு 4 நாள் மலேசியாவை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் என்ன பண்ணிட்டோம், பைக் எடுத்தோம். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன் பைக்கை கொண்டு போகலங்கிற ஒரு ஆதங்கம் தான் அதில். இப்போ சரிலாம் வந்து அவரோட சொந்த பைக்கை தான் ஷிப் பண்ணி கொண்டு போய் மலேசியாவில் ஓட்டியிருந்தார். ஆனால் நம்மளால் நம்ம பைக்கை கொண்டு போக முடிகிற அளவுக்கு காசை செலவு பண்ண முடியாது. அதனால் அங்கே நம்ம உயிருக்குயிரான கேஆர்எஃப் லோகேஷ் அண்ணே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், கார்த்திக் அண்ணே, அப்புறம் இன்னொரு நண்பர் அவர் என்னை கூட்டிகிட்டு வந்தார், செல்வமணின்னு. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பைக்கை கொடுத்து, எல்லாம் வா நம்ம மலேசியா சுற்றி பார்ப்போம், முடிஞ்சால் தாய்லாந்து கூட போக முடியாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாவ. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது ஒரு 5 நாள் ஃபுல்லாக மலேசியாவை சுற்றி பார்த்து அங்கேயும் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டினோம். நம்ம பைக்கில் போய் வீடியோ போட்டது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அதுக்கப்புறம் மலேசியா போயிட்டு வந்த உடனே என்ன பண்ணோம், நம்ம குரூப்பாக உம்லிங்களா போக போகிறோன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டேன். திருத்தளபதி அப்படிங்கிற மாதிரி தெரிச்சிடுச்சு பார்த்துக்கிடுங்க. தெரிச்சு நிறைய பேர் மெசேஜ், டிஎம்மு, ஏப்பா நானும் வரேன் என்னையும் கூட்டு போய் என்ன விட்டுட்டு போயிடாத, போடினா உங்ககிட்ட கோவப்படுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் வந்துச்சு. அதில் அப்படியே பொறுக்கி எடுத்து அது இதுன்னு உங்களால் முடியுமா முடியாதா, வண்டி இருக்கா வண்டி இல்லையா, அப்படி இப்படி கேள்வி கேட்டு அது இது வாய்ப்பு லீவு அது இதுன்னு எல்லாம் கழிச்சு போக ஒரு 19 கேஆர்எஃப் ஃபைனல் ஆனாங்க. அவங்க கூட இங்கேருந்து பை ரோட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பை ரோட்டில் கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் நம்ம கூட்டிகிட்டு நம்ம டீமை கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. கன்னியாகுமரியில் ஆரம்பித்து இதே ரோட்டில்ங்க, இதே NH 44 நான் வந்து உம்லிங்களா போய் அத்தனை பேருடைய முகத்தில் இருந்த அந்த சந்தோஷத்தை உம்லிங்களால் வச்சு பார்த்தேன் பாருங்க. போதும்டா சாமி, நான் ஒரு சேனலாக ஓப்பன் பண்ணி ஒரு காயல் ரைடர்னு நான் தனியாக வந்து இத்தனை 52,000 ஃபாலோவர்ஸை கூட்டி அதை கேஆர்எஃப்னு ஒரு குடும்பமாக உருவாக்கி அத்தனை பேருடைய மகிழ்ச்சியை அந்த 19 பேருடைய முகத்தில் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பெரிய அச்சீவ்மெண்ட். உண்மையிலே நான் 50,000 கேஆர்எஃப் வாங்கும்போது கூட இந்த உள்ள சந்தோஷப்பட்டதில்லை. நம்ம பை ரோட்டில் கன்னியாகுமரிலேருந்து பைக்கர்ஸை கூட்டிகிட்டு ஒவ்வொரு ஊராக நம்ம சுற்றி நம்ம உம்லிங்களா போய் அங்கே அவங்கள சாதிக்க வச்சது தான் பெரிய ஒரு மகிழ்ச்சி எனக்கு. அந்த மகிழ்ச்சி முடிஞ்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று பெரிய ஒரு ஹாப்பி நடந்துச்சு எனக்கு. நம்ம இந்த ரைடிங் சாதனை, மோட்டோ விளாகிங் சாதனையெல்லாம் பாராட்டி கிரியேட்டிவ் கடைன்னு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணாங்கன்னா நமக்கு ஐகான் ஆஃப் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டை கொடுத்தாங்க. அந்த அவார்டை ரொம்ப மகிழ்ச்சியோடு வாங்கிட்டு என் பிள்ளைகளை சேர்த்து வச்சுக்கிட்டு நான் அந்த ரேம்ப் வாக் போட்டேன் பாருங்க. ஐயோ மறக்க முடியாதுங்க. இதெல்லாமே உங்களுடைய அன்புனால மட்டும்தானே நடந்துச்சு. நான் இப்போ லடாக் போனதுக்கப்புறம் பெருசாக எங்கேயுமே ரைடு போகல. சின்ன கொஞ்சமாக போயிட்டு வந்ததோட அப்படியே நிற்கிது. வேற எங்கேயும் பெருசாக இன்னும் போகல. மிஞ்சி போனால் ஒரு 400-500 கிலோமீட்டருக்குள்ளே அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இந்த 2024 எப்படி பிக்கெஸ்ட் ஹாப்பியோடு ஸ்டார்ட் ஆச்சோ, நம்ம ஊட்டி ரைடு குரூப் ரைடோடு ஸ்டார்ட் ஆச்சோ, அதே மாதிரி 2025 சூப்பராக ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஓ எங்கன்னு கேட்குறீங்களா? ஐயோ சஸ்பென்ஸு இதை சொல்லவே கூடாதுன்னு என் பொண்டாட்டி சத்தியம் வாங்கியிருக்கா. ஆமாம், வெளியே சொல்லிவிடாத, எங்கே போகிறேன்னு சொல்லிவிடாத, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்க அப்படின்னா. அதனால் நான் சொல்ல மாட்டேன். வர்ற வீடியோவில் பாருங்கள் 2025 எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி என்னோட ரைடு போக போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம 2024 நம்ம எல்லாரும் சேர்ந்து சாதித்த ஒரு சாதனையை பற்றி தான் நான் சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு ரீவைண்ட் மாதிரி தான். 2024 நம்ம கேஆர்எஃப் ஃபேமிலி என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ரீவைண்ட் தான். சின்ன வீடியோவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அடுத்த ரைடு அப்டேட்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு மிஸ் பண்ணாமல் மறந்துடாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வரலன்னா அப்பப்போ என் சேனலை உள்ளுக்குள்ளே வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த கிரிக்கெட் ஏதாவது போட்டிருக்கானா, இல்லை சும்மா தூங்கிட்டு இருக்கிறானா அப்படின்ட்டு. ஒருவேளை வீடியோ வரலன்னா மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, வீடியோ போடல அப்படின்னு சொல்லி என்னையும் மிரட்டுங்க. ஆமாம், நீங்கள் மிரட்ட தான் நமக்கு இங்கே என்ன சொல்கிறது, இந்த கழுதைக்கு பின்னால் ஒரு குச்சியை சொருவா ஊற்றிலாம் அப்போ தான் அது வேகமாக ஓடும். அந்தமாரி எனக்கு பின்னாடி குச்சியை சொருவினா தான் வேகமாக ஓட முடியும் பார்த்துக்கிடுங்க. அதனால் நம்ம சந்தோஷமாக வீடியோ போட்டு நம்ம மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க தானே இருக்கோம்.
சரியா? ஒரு யூடியூப்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க போது அதுல நம்ம முகத்துக்கு முகம் பார்க்கலாட்டாலும் இப்படி டிஜிட்டலா பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, பேசிக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், கழுதைக்கு பின்னால குச்சியை சொருகின மாதிரி சொருவி நம்மளை வேகமா ஓட வைக்கணும் பார்த்துக்கிடுங்க. அப்படின்னு வந்து நேரில் வந்து சொருகிறாதியா சாமிகளா, வலி பின்னாடி பிட்டி வலிச்சு போயிடும். சூப்பர். நம்ம கிரேட்டாவோட நம்ம ஃபேமிலியோட தான் இங்கே வந்திருந்தேன். நல்லா இருட்டி போகுது, லைட்டிங்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இதே மகிழ்ச்சியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.